அவன் நம்ம சத்தியத்துக்கு உடன்படாதவன், பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறவன், ரட்சிப்பு வாசனையே கிடையாது. அது மாடு. புரியுதா? மாடுனா என்ன? நீதிமொழிகள் 7 கடைசி வசனம் வாசிங்க. நம்ம ரட்சிப்புகளை நடத்தலாம் சொல்கிறது இதெல்லாம். அதே ஏழை வீடு இருந்தால் போவானாம பொண்ணு எடுக்கவோ பிள்ளைகளுக்கு எடுக்கவோ. தன்னிலும் பெரிய ஜனங்கள், அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். இயேசுவின் நாமம், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி நம்ம அப்படியே மாற்றிடலாம். நல்லா மாற்றுவீங்க நீங்கள். இதெல்லாம் ஆகாருடைய சேஷ்டை. இந்த சேட்டைகளில் இதெல்லாம் அவ்வளோ சந்தர்ப்பவாதியாக இருக்கான் விசுவாசி. பேய் பிடிக்கிறப்ப, நோய் வருகிற பொழுது ரிலீஸ்வினியை கட்டு, அடிமைத்தனம், புருஷன் குடிச்சிட்டு அடி நடிக்கிறான். இப்போ புருஷன் ரட்சிக்கப்பட்டான். இப்போ வஸ்திரம் மாறிடுச்சு, வார்த்தை மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, வளம் வந்துடுச்சு, வறுமை போயிடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, பிள்ளைங்க